இந்த துன்யா என்பது சோதனை கூடம். சோதனைகள் வந்து கொண்டேதான் இருக்கும். ஒண்ணு போனா இன்னொன்னு வரும். அதே போல சோதனையிலிருந்து விடுபடக்கூடிய அந்த அழகான வழியையும் அல்லாஹ் லேசுப்படுத்தி கொண்டே இருப்பான். அல்லாஹ்வுடைய நெருக்கமான இருக்கிறவர்கள் சீக்கிரமாவே அல்லாஹ்வுடைய உதவியை பெற்றுக்கொள்வாங்க சகோதரர்களே. சிலருக்கு வியாபாரம் நஷ்டமாகலாம், விவாகரத்து நடக்கலாம், தனக்கு பிடித்தவர்கள் மரணிக்கலாம் அல்லது நோயுற்று போகலாம். இது எல்லாமே இஸ்லாத்துல வந்து நல்லது என்று பார்க்கப்படல. இது எல்லாமே கஷ்டமான விஷயங்கள் தான். ஆனா நடந்துருச்சு. என்ன செய்ய முடியும்? அதை மாற்ற முடியுமா நம்மளால? ஒருபோதும் மாற்ற முடியாது. அப்படி நடந்து விட்டால் அதை எப்படி சரியான ஈமானுடைய கண்ணோட்டத்தில் புரிந்து கொள்ளணும், அதில் உள்ள பலன்களை எடுத்துக்கொள்ளணும், எப்படி செய்யணும் அதன்னு பார்க்கணும். ஒவ்வொரு முஸ்லிமும் சகோதரர்களே துன்யாவுடைய கண்ணாடியை போட்டு எல்லாத்தையும் பார்க்கக்கூடாது. மறுமையுடைய கண்ணாடியை போட்டு கொண்டுதான் இந்த உலகத்தை பார்க்க வேண்டும். அப்போதான் அவர்களால் சிறந்த முறையில் நடைபோட முடியும். ஒவ்வொரு கஷ்டத்தையும் சிறந்த முறையில் கையாள முடியும். சரி, இந்த சோதனைகளுக்கு பின்னாடி என்ன ஹிக்மத்துகள், நலவுகள் இருக்குன்னு பார்ப்போங்க. எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதன் பின்னால் பல நலவுகளையும் ஹிக்மத்தையும் அல்லாஹ் வச்சிருப்பான். சில நேரங்கள்ல அது நமக்கு புரியாமல் போகும், சில நேரங்களுக்கு அதுல நமக்கு புரியும். எல்லாமே அல்லாஹ்வுடைய திட்டம் சகோதரர்களே. நம்மளை அழிப்பதற்கல்ல, நம்மளை சோதிக்க, நம்மளுடைய தரஜாவை உயர்த்த. சாதாரண கல்லாக இருக்கக்கூடிய நம்மளை வந்து ஒரு டைமண்டாக மாத்தணும் அல்லாஹ் மாத்தலாம் நினைக்கிறேன். டைமண்ட் உருவாகணும்னா அதன் பின்னாடி பல சோதனைகள் இருக்கு. மின்னக்கூடிய வைரமாக நம்மளை மாற்ற வேண்டும் அல்லாஹ். அதனாலதான் சோதனைகளை நமக்கு கொடுக்குறான். எப்படி பல சோதனைகளை கடந்துதான் அந்த டைமண்ட் உருவாகுமோ அது போல மக்கள் வந்து சாதாரண கல்லாக இருக்க ஆசைப்படுறாங்க டைமண்டை விட. நபிகளார் கூட சோதிக்கப்பட்டாங்க. அவர்களை உயர்த்துவதற்கு அல்லாஹ் சோதிச்சான். மனம் திரும்பறதுக்கான சரியான வழி இந்த சோதனைகள் சகோதரர்களே. இந்த சோதனையோட காலத்துல அதிகமா நம்ம தௌபா செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹ்வின் மீது முழு தவக்கல் வைக்கணும். இந்த சோதனையில இருந்து கண்டிப்பா அல்லாஹ் நிச்சயமா என்னை பாதுகாப்பான் என்று. நிச்சயமா அல்லாஹ்வுடைய உதவி வந்தே தீரும். இந்த மாதிரி சோதனைகள் வரும்போது தான் துன்யாவுடைய உண்மைத்தன்மை நமக்கு புரியுங்க. பலரும் என்ன நினைக்கிறாங்க, இந்த பணம் தான் எல்லாமே, இந்த பணம் தான் உலகம் என்று நினைக்கிறாங்க. இந்த உறவுகள் இது எல்லாம் தான் நிலையானது, வசதிகள் என்று நினைக்கிறாங்க. இது எதுவுமே நிலையானது கிடையாது என்பதை இந்த சோதனைகள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். உச்சகட்டத்துல பிசினஸ் பண்ணிட்டு போவார், அல்லாஹ்வை மறந்துடுவார், தொழுகையை மறந்துடுவார். திடீர்னு பிசினஸ் திவால் ஆகும் போதுதான் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவாரு. அப்பதான் அல்லாஹ்வுடைய நினைவு அவருக்கு வரும். ஆஹிராவை ஃபோக்கஸ் பண்ணக்கூடியவரா மாறுவார். சோதனைகள் வரும்போது ஒருத்தர் சபுரை காக்குறாருன்னால் சபுருக்கு பல கூலிகளை அல்லாஹ் மறுமையில வச்சிருக்கலாம். இந்த சோதனை உங்களுக்கு சபுராக இருப்பதற்கு கற்றுக் கொடுக்கும், அதுக்கான வாய்ப்பை உருவாக்கும். சோதனையில் என்ன பாருங்க, எப்படி சபுரா இருப்பீங்க, பொறுமையா இருப்பீங்க. அடுத்தது செல்ஃப் ரிஃப்ளெக்ஷனுங்க, முஹாசபா. தன்னுடைய உள்ளத்தை அவன் என்ன செய்யணும், சுய பரிசோதனை செய்ய வேண்டும். என்கிட்ட என்ன பாவங்கள் இருக்கு, எந்த பாவங்கள் இந்த சோதனை, இந்த தண்டனை எனக்கு வர வச்சதுன்னு சொல்லி பார்க்கணும். ஒரு திவால் ஆயிடுச்சுன்னா பிசினஸ், புதிய ஹலால் பிசினஸ் தொடங்குறதுக்கு அல்லாஹ் ஒரு வாய்ப்பை கொடுக்குறான்னு அர்த்தம். விவாகரத்து ஆயிடுச்சுன்னா நல்ல துணையை உனக்கு ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு அல்லாஹ் இதை செய்திருக்கலாம். ஹராம்ல இருந்து விடுபடுவதற்கு ஒரு டாக்ஸிக் ஹராமான ரிலேஷன்ஷிப், இதுல இருந்து விடுவிக்கிறதுக்கு உங்களுடைய டிவோர்ஸ் கூட காரணமாக இருக்கலாம். ஒரு ஹராமான பொருளாதாரத்துல இருந்து உங்களை ஹலாலா மாத்தத்துக்கு உங்களுடைய பிசினஸ் திவால் ஆயிருக்கலாம். மேலும் அதிகம் துவா செய்யக்கூடிய வாய்ப்பு இதனால ஓப்பன் ஆகுது இல்லைங்களா. எல்லாமே கிடைச்சிட்டா யாரும் துவா செய்ய மாட்டாங்க அதிகமாக. அதனாலதான் நீங்க பார்க்கலாம், பணக்காரர்கள் அதிகமாக துவா செய்யக்கூடியவர்களாக இருக்க மாட்டாரு. காரணம் அவங்களுடைய பணத்தை வைத்து அவங்க எல்லாத்தையும் வாங்கி கொள்ள முடியும்னு சொல்லி நினைப்பாங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், அல்லாஹ்வுடைய நெருக்கம் நமக்கு கிடைக்கும். கஷ்டம் வந்தாதாங்க அல்லாஹ் கிட்ட கையேந்துவோம். கஷ்டம் இல்லைன்னா அல்லாஹ்வோட நெருக்கம் ஆவதற்கு இந்த சோதனைகள் நமக்கு வழியாக அமையுது. அடுத்து கஷ்டங்கள் என்ன செய்யுது, நம்மளுடைய பாவங்களே அழிக்குது இல்லைங்களா. நம்மளுடைய பாவங்களை அழிச்சு நம்மளை சுத்தப்படுத்துது. அல்லாஹ் பஹ்ஸ தஹூருன் இன்ஷா அல்லாஹ் என்று ஒரு அழகான துவா இருக்கும். நோயாளியை நலம் விசாரிக்க சொல்லும்போது இது நம்ம எல்லாரும் ஓதணும். உங்களுக்கு அல்லாஹ் சுத்தப்படுத்துவான் என்று கவலை கொள்ளாதீர்கள். அடுத்து ஹியூமிலிட்டி, பணிவு வர்றதுக்கு இந்த சோதனைகள் நமக்கு காரணமா இருக்கும். அகந்தையோடு இருப்பார், பெருமை அடிச்சுட்டு இருப்பார். சோதனைகள் வந்துருச்சா உடனே பணிவை மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார். அந்த தாழ்மை அவருக்கு வந்து மனிதர்களை விட அல்லாவிடம் அவர் என்ன செய்வார், அதிகம் சார்ந்து இருக்கக்கூடிய மனிதராக மாறிவிடுவார் சோதனைக்கு பிறகு. ஒரு சோதனை வந்தாதான் மற்றவர்களுடைய கஷ்டம் அவருக்கு புரியும். ஏழைகள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, நம்மளுடைய பொருளாதாரத்துல கீழே இருக்கக்கூடியவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, நம்மள எல்லாம் ஆரோக்கியமா வச்சிருக்காங்க, நோய் நொடிகள்ல இருக்கக்கூடியவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு மத்தவங்க கஷ்டம் அப்பதாங்க புரியும். சோதனைகள் வருது. அடுத்த 17வது ஒரு பலன் என்ன தெரியுங்களா, அடுத்த முறை உங்களுடைய தவறுகளை நீங்க ரிப்பீட் பண்ண மாட்டீங்க. ஒரு நல்ல டெசிஷன் மேக்கிங் பக்கம் போவீங்க, கொள்வீங்க, உங்களுடைய தவறான டெசிஷன்ஸை விட்டு தூரம் ஆவீங்க. மேலும் துன்யாவை விட்டு தூரமான ஆகணும்னா சோதனைகள் வந்தாதான் சகோதரி ஆகும். சஹாபாக்கள்லாம் சோதனைகள் வந்தா
அது அவங்களுடைய ஈமானை அதிகரிக்கும். ஆனா இன்றோ சோதனை வந்துருச்சுன்னா என்ன ஆகுது? முதல்ல அவர் விடுறது தொழுகையா தான் இருக்கும். நான் 5 வேளை தொழுகிறேன், 30 நாள் நோன்பு வைக்கிறேன், என்ன அல்லாஹ் சோதிக்கிறானா? நான் தொழவே மாட்டேன். இப்படி இருக்கக்கூடாது ஒரு முஸ்லிம். சோதனையின் போது தான் அதிகமா நெருங்கணும் அல்லாஹ் கிட்ட. உண்மையான சக்சஸ் என்பது வந்து நம்மளுடைய பணமோ, பதவியோ, புகழோ அல்லங்க. அல்லாவை நான் திருப்தி பெறக்கூடிய வாழ்க்கையை நான் வாழ்றேனா, அல்லாவுக்கு நல்ல அடியானாக நான் வாழ்கிறேனா, இதுதான் உண்மையான சக்சஸ். சோதனைகள் உங்களுடைய ஃபெயிலியர் அத உங்களுக்கு கத்துக் கொடுக்குதா? நிச்சயமாக அந்த சோதனைகள் உங்களுக்கு அருட்கொடையாக மாறும். சலஃப் இமாம்கள் சொல்லுவாங்க, சோதனைகளை அருட்கொடையாகவும், அருட்கொடைகளை சோதனையாகவும் ஒருத்தவர் பார்க்காத வரையில, ஒருத்தர் ஈமானுடைய சிறந்த நிலையை அடைய முடியாது. இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வோடு நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய ஒரு சோதனை சிறந்தது, அல்லாஹ்வை விட்டு அல்லாஹ்வை மறக்கடிக்க செய்யக்கூடிய ஒரு அருட்கொடை. எவ்வளவு அழகாக சொல்றாங்க பாரு. அல்லாஹ்வை மறக்கடிக்கக்கூடிய ஒரு அருட்கொடை, இதை விட அல்லாஹ்வை நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய ஒரு சோதனை சிறந்ததுன்னு சொல்றாங்க. ஸோ எந்த ஒரு சோதனையா இருந்தாலும் சரிங்க. ஏற்கனவே நம்ம சொல்ல மாதிரி தான். பிசினஸ் லாஸா இருந்தாலும் சரி, விவாகரத்தாக இருந்தாலும் சரி, பிடிச்சவங்களுடைய மரணமாக இருந்தாலும் சரி, நமக்கு பிடிச்சவங்க நோய்வாய்ப்பட்டாலும் சரி, நமக்கு பிடிச்சவங்க நம்மளை விட்டு தூரமானாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அதன் பின்னால் பல நலவுகள் இருக்கும். அதன் பின்னால் நிறைய ஹிக்மத்துகள் இருக்கும். கல்வி உடையவர்கள், மார்க்க கல்வி உடையவர்கள் நிச்சயமாக அதன் நலவுகளை புரிந்து கொள்வார்கள். அதிலிருந்து படிப்பினை பெற்றுக் கொள்வார்கள். தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொள்வார்கள். மார்க்க கல்வி இல்லாமல் ஈமான் பலவீனமானவர்கள் அல்லாஹ்வை விட்டு தூரமாகுவார்கள். இறுதியில் நஷ்டம் தூரமாகக்கூடிய மனிதருக்குத்தான். அல்லாஹ் நம்மை சோதிப்பது நாம் சிறந்த மனிதர்களாக ஆக வேண்டும். இம்மை மறுமையில் நம்ம சிறந்த தரஜால அந்தஸ்துல இருக்கணும் தாங்க சகோதரர். அதை நாம் புரிந்து கொள்வோம்.